Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து equi joins in SQL. So equi joins னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ equi joins அப்படினு சொன்னா நம்ம அங்க வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படினா வெறும் equal to ஆபரேட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். வேற எந்த ஆபரேட்டரும் யூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் வந்து equi join. So இப்போ இது ஒரு சினாரியோ என்ன கொடுக்கிறேன்னா find the employee name who worked in a department having location as same as the address. அதாவது இப்போ ரியல் டைம் சினாரியோனா இப்போ வந்து அவங்க ரெசிடென்ஸும் சென்னையாக இருக்கணும். இப்போ சப்போஸ் அந்த எம்ப்ளாயி வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெசிடென்ஸும் சென்னை இருக்கணும் ஆஸ் வெல் அஸ் ஆஃபீஸும் சென்னை இருக்கணும். ஸோ அப்போனா தான் எனக்கு வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இப்போ சில நேரம் வந்து நமக்கு ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கும், பட் நம்மளோட என்னது சொந்த ஊர் வந்து வேறையாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகக்கூடாது. எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும்னா சப்போஸ் அவங்க ரெசிடென்ஸும் சென்னையில் இருந்து அவங்க வந்து ஆஃபீஸும் சென்னையில் இருந்தால் எனக்கு அவுட்புட் வந்து சென்னைன்னு கொடுக்கணும். அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்வி ஜாயினில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா நம்ம ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஈக்குவல் டு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு சொல்ல வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு எம்ப்ளாயி ரிலேஷன் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ரிலேஷன் இருக்குது. எம்ப்ளாயி ரிலேஷனில் எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், அட்ரஸ் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ரிலேஷனில் டிபார்ட்மெண்ட் நம்பர், லொக்கேஷன், எம்ப்ளாயி நம்பர் இருக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன வரணும்னா ஃபைண்ட் தி எம்ப்ளாயி நேம் who worked in a department having location same as the address. அதாவது இப்போ எனக்கு ஒரு எம்ப்ளாயி பேரை கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு அட்ரஸும் லொக்கேஷனும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் டிபார்ட்மெண்ட் லொக்கேஷனும் எம்ப்ளாயி அட்ரஸும் சேமாக இருந்தால் எனக்கு அந்த அவுட்புட்டை காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரிலேஷன் படி பார்த்தா நமக்கு வந்து இங்கே அட்ரஸ் இங்கே என்ன இருக்குது, சென்னை இருக்குது, இங்கேயும் சென்னை இருக்குது. ஸோ எனக்கு இந்த சென்னை இருக்குது, ரவி ஊட்டி இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மட்டும்தான் மேட்ச் ஆகுது. ஸோ எனக்கு அவுட்புட்டில் வந்து ராமன் மட்டும் டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ இப்போ அவங்க டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு அப்புறம் லொக்கேஷன் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரைமரி கீயில் வந்து நமக்கு என்னது இஎம்பி நம்பர் வந்து இந்த ரிலேஷன் எந்த ரிலேஷன் எம்ப்ளாயி ரிலேஷனுக்கு வந்து ப்ரைமரி கீ. வேறஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேஷனில் இஎம்பி நம்பர் வந்து நமக்கு என்னது ஃபாரின் கீ. ஸோ இங்கே இருக்கிறது தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2ங்கிற எம்ப்ளாய்க்கு இங்கே என்ட்ரியே இல்லை. சரியா? ஸோ அதை பற்றி நம்ம பாதர் பண்ண வேண்டாம். ஸோ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அட்ரஸும் சேமாக இருக்கணும், லொக்கேஷனும் சேமாக இருக்கணும், அந்த எம்ப்ளாயி நேமை எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து அதே எம்ப்ளாயி ரிலேஷன் இது எம்ப்ளாயி ரிலேஷன். அதே மாதிரி இது வந்து டிபார்ட்மெண்ட் ரிலேஷன். அதே ஆன்சர் அதே அங்கே சாம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்த அதே ரிலேஷன் தான் இங்கேயும் நான் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நான் ஈக்வி ஜாயின் அப்ளை பண்ண போகிறேன். செலக்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த இது கொடுத்தோன்னே இங்கே என்ன பெர்ஃபார்ம் ஆகும்? கிராஸ் ப்ராடக்ட் அல்லது கிராஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதான் கிராஸ் ஜாயின் அல்லது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பெர்ஃபார்ம் ஆகிடும் இங்கே. ஓகேவா? எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த ரெண்டு இதுக்குள்ளே இந்த இது பெர்ஃபார்ம் ஆகும். பெர்ஃபார்ம் ஆனோடனே தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மேட்சிங் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் மேட்ச் பண்ணும். வேர் employee.emp number equal to department.emp number. ஆமாம், ஃபஸ்ட்டு ஒன் வந்து எம்ப்ளாயி ரிலேஷன்லேயும் எனக்கு ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட் காமனாக இருந்தால் மட்டும்தான் நான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ எம்ப்ளாயி நம்பர் எனக்கு மேட்ச் ஆகணும். அண்ட் அதாவது employee.emp number equal to department.emp number and employee.address equal to department.location. So employee.address, எம்ப்ளாயியில் வந்து அட்ரஸ் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட்.லொக்கேஷன். ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். ஸோ ஈக்வி ஜாயினில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட்
ஆட்ரிபியூட்ஸ்க்கு வந்து நம்ம ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம அண்ட் எம்ப்ளாயி டாட் அட்ரஸ் வந்து இங்கே இது ஒரு ஆட்ரிபியூட் எதில் எம்ப்ளாயி ரிலேஷனில் அட்ரஸுங்கிறது ஒரு ஆட்ரிபியூட் அண்ட் டிபார்ட்மெண்ட் டாட் லொக்கேஷன் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட். ஸோ டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்க்கு நடுவில் நம்ம ஜாயின் பண்ண முடியும் ஈக்வி ஜாயினில். ஓகேவா? வேறஸ் மற்ற நேச்சுரல் ஜாயின்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காமன் ஆப்ரேட்டருக்கு மட்டும்தான் நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் காமன் ஆட்ரிபியூட்டுக்கு மட்டும்தான் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ், ரெண்டு ரிலேஷனில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ். ஃபஸ்ட்டு இதை நம்ம செக் பண்ணிக்கிறோம், இஎம்பி நம்பர் யூஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு, பட் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற லொக்கேஷன் ஆட்ரிபியூட்டையும் எம்ப்ளாயியில் இருக்கிற அட்ரஸ் ஆட்ரிபியூட்டையும் நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஈக்வி ஜாயினில் நம்ம டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு காமன் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான், அதை யூஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை செக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான ரிசல்ட் வரும். சரியா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்வி ஜாயின் யூஸ் பண்ணும் போது நம்ம டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவல் டு கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு கண்டிஷன் மட்டும்தான் நம்ம செக் பண்ண முடியும் ஈக்வி ஜாயினில். வேறு கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், ஈக்குவல் டுலாம் செக் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா வேர் employee dot emp number equal to department dot emp number and employee dot address equal to department dot location. சரியா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து அவுட்புட் வந்து ராம்னு வருது. ஸோ ஏன்னா அவங்க மட்டும்தான், அவங்க ஆஃபீஸும் சென்னையில் இருக்குது, வேறஸ் அவங்க ஒர்க் பண்ணுற அவங்க ரெசிடென்ஸும் சென்னையில் இருக்குது. ஸோ இதான் எனக்கு ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஈக்வி ஜாயின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் கேட் கொஸ்டின்ஸ் எஸ்கியூஎல்ல டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஜாயினும் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.